Good morning, OPOS stars. Welcome to one more edition of Mom and Me, where we'll demonstrate how to cook a feast in less than 30 minutes without fighting. Cookware lendi oven nei pottu So we'll make ghee in the cook pot. Achutta. There's 500 grams of butter straight from the fridge. உருகெல்லாம் தேவையில்லைம்மா, அப்படியே போடலாம். உருகாட்டி கூட போடலாம். என்ன இந்த வெண்ணெய் என்ன பண்ண போறீங்க? க்ளோஸ் தோஸ் இங்கே பார்த்துக்கோங்கம்மா. க்ளோஸ் தோஸ் இன்றைக்கி பாருங்க, இங்கே வச்சு விட்டு மூடிட்டு இங்கே பாருங்க. மெனு வெஜ்ஜு, டி-வெஜ், ரைஸ், dal, porridge, grain, caramelization, ghee. Oh, ghee ne varudha. ஆமா. Oh yes, oh yes. எல்லாம் உங்களுக்காக டிசைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. கீ போட்டு வச்சிட்டீங்கன்னா கீ ஆயிடும். அது அப்படியே கொஞ்சம் கேஸ் தள்ளி மாத்திரம் வச்சிருக்கேன். சரி, கேஸ் பற்ற வைக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அதுக்கு கேமராவில் இருக்கட்டும். அடுத்தது Olan. we'll make pumpkin Olan. The vegetables look slightly out of shape. ஏன் அப்படி பார்க்கறதுக்கு சோகமாக இருக்கு? சரி, இது தோலோடு போடலாமா, தோல் எடுக்கணுமா? தோல் எடுத்துடணும், இது தோலோடு போடலாம். It was a revelation to me that the skin of the squash is edible. I had the parangika pachadi, vella pachadi yesterday. With the skin, it was delicious. So we are going to remove the skin of white pumpkin. Just peel it away. இது வந்து அடியில் போடணும்னா நீங்கள் போடுறத மட்டும் சொல்லிடுங்க. அது அடியில் போடணுமா மேலே போடணுமாலாம் நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஓப்போஸ் புள்ளி நீங்களா நானா? சொன்னேன் நான் மேலே போட்டு வேக அப்படின்னு என்ன பண்ணுறதுங்க. ஓப்போஸ் புள்ளி நீங்களா நானா? யாருமா? ஓப்போஸ் கண்டுபிடிச்சது நீங்களா நானா? அதனால சொல்கிறத பேசாமல் கேட்டு நேற்று கேட்குறா, ஏன் இப்படி உங்கள் அம்மா இவ்வளோ சண்டை போடுறான்னு சொல்கிறத கேட்க வேண்டியதானே? தெரியல, கேட்டுக்க வேண்டியதானே. என்ன அவ்வளோதான். சரியா? இந்த தோல் என்ன பண்ண போகிறீங்க? புரியல? இதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், பைத்தியம் பண்ணுறேன். சரி, இது எப்படி கட் பண்ணு சொல்லுங்க. ஸ்கொயர் ஸ்கொயர் கட் பண்ணி இந்த விதையை எடுத்துவிடு, பூஷன் விதையை. இது முறையாக இருக்கும். ரிமூவ் த சீட்ஸ். எப்படி வச்சுக்கிட்டா? சரியா? சரி சரி, ஓகே. ஒரு நிமிஷம் இல்லை. ஓகேம்மா? ஓகே, விதையை எடுத்து ரிமூவ் ஆல் த சீட்ஸ். ஒன்று ரெண்டு இருந்தால் தப்பு இல்லைம்மா. எடுத்துட்டு இளம்பும் போது எல்லாம் எடுத்துட்டு நிறையா இருந்ததுன்னு. ஓகே, அது போட்டு பக்கம் இதையும் நடிக்கலாம். காய்கறி பக்கம் இருக்கிறது இதில் போட்டுடலாம். இப்போ டேரெக்டா இல்லை, அது எடுங்கோ பெருசு. இது அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கீரை உருக்குள்ள வைக்க வேண்டியதுதான். ஆமாம்மா, 3 லிட்டர் எடுங்கோ. இல்லை இவ்வளோதான், அவ்வளோதான். 3 லிட்டர் எடுங்கோ. அங்கே இருக்கு பாரு. எதை சொன்னாலும் ஒரு ஆர்குமெண்ட் இல்லை கண்ணா, நான் சொல்ல வேற ஒன்றும் இல்லை. கீரை வந்து அது ஒன்றாவும் இல்லை. இப்போ வந்து எடுத்துருங்க, அவ்வளோதான். எடுத்துவிட்டு அழகாக பண்ணலாமே. மூணு ஐட்டம் பண்ண போகிறோம். அழகாக 3 ஐட்டம். கீரை 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 சும்மா ஸ்டீமில் அப்படி இருந்தால் போகிறோம், வெந்தால் போகிறோம். நம்மம்மா கீரை வைக்கணும். இது எது குப்பாட்டோட தான், இதோட தான். இது மேலே வச்சா போகிறோம்.
கீரையா காய் போட்டு இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா? சரி. We are going to add 1/4 cup of water. Add the pumpkin, white pumpkin on one side for the Olan. And the squash. காய் கம்மியாக இருக்கனால ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி. Okay. She says we can mix both if you are running short of vegetables. This must be around 200 grams. I think this is good enough. எப்படி இருக்கணும் அது? இன்னும் அதே மாதிரி கொஞ்சம் சின்னதாக நறுக்கிட்டா? அப்புறம் கீரை எடுங்க. இது என்ன பண்ண போகிறோம் பரங்கிக்காயில்? இது பரங்கிக்காயில் என்ன? பரங்காயை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் ஓலன்னு சொன்னேனே. அப்படியா? காய் கம்பி சொல்கிறத காதில் போட்டுக்கோ. சாரி, சரி, பரவாயில்ல. இது அடுத்தது ஓலனுக்கு இது போடணும். கொடுங்க. போட்டு போடணும். கொடுங்க. தட்டைப்பயிர் கீழே போட்டு விடலாம். அப்புறம் அவ்வளோதான். இது வந்து வெறும் ஸ்டீம் பண்ண வேண்டியதுதான். ஸ்டீம் வெறுமனே ஸ்டீம் பண்ணி கீரை வந்து வதக்கணும். அவ்வளோதான். We'll put Keerai as pip. Or remove this. It's not fitting in. கீரையில் அதாவது உப்பு போட்டுக்கோங்க சார். A bit of salt. Some கீரை என்ன பண்ண போகிறீங்க? இது தயிர் பச்சடி. So கீரை தயிர் பச்சடி. We are going to blend it along with yogurt. So some chili, some salt and some cumin. அவ்வளோதானே? அவ்வளோதான். Okay. இல்லை இதுக்கு வந்து இது போட்டுக்கணும். எதுமா? ஓலனுக்கு. For the Olan, we'll add a bit of 1 teaspoon of salt, a few curry leaves, couple of green chilies. The pressure has built up. இங்க வருங்க. Pressure build ஆயிடுச்சு. கேக்குறீங்க? green chilli நடுவுல ரெண்டா கட் பண்ணி போடு. நடுவுல கட் பண்ணி ரெண்டா கட் பண்ணி. அத ரெண்டா Split it into 2. சரி, Olan கதை, தயிர் பச்சடி கதை, ரெண்டு கதையும் சொல்லிடுங்க. டெய்லி நீங்க என்ன டிஷ் பண்றீங்களோ அதை பத்தி கதை சொல்லணுமா? தண்ணி விட வேண்டாமா? விட்டாச்சே 1/4 கப். சரி. Now when yesterday one of you had a problem in closing this. Now once you seat it properly, look at the mark here. Okay, look at the mark here. Align it to the center of the handle like this and gently press down. You should be able to close with just one finger. If you do not align it right and kind of force it at an angle, it will get stuck. If it gets stuck, the only way to release it is to take a knife or a rolling pin and and gently hit like this till it opens. Okay? But do not apply any pressure for closing and opening. Just align it right, press down gently and see, it will close smoothly. Opening also takes just one finger if you are doing it right. If you are doing it wrong, you need to put a lot of effort in doing this. So if you are not able to close with a single finger, you are doing it wrong. That's the Thayir cookware. இது க்ளோஸ் பண்ணிருக்க பேப்பர்னா ஓபன் பண்ணலாம் தப்பு இல்லை. கீ மோடு தானே பண்ணலாம். சரி, இதில் தான் பண்ணிடலாமா? இன்னும் இல்லை, 3 ஆச்சு, 2 ஆச்சு, 3 போதும். அது சாதாரணமாக சொல்லுங்க. 3 இல்லை பல்ல கடிச்சு சொல்கிறீங்க. அல்ல இந்த கஷ்டம் இது கைக்கு 3 ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. 3 ஆச்சு, இதோட போகிறோம் இன்னைக்கு அப்படின்னு குணமாக சொல்லணும். சரிம்மாங்க. சரிம்மா வாங்க. சரிம்மா, சரி பேச மாட்டேன் வாங்க. சரிம்மா வாங்கம்மா. வாங்கம்மா, வாங்க படியாச்சு வாங்க. பிரியா பார்த்துட்டு இருக்கா. பார்க்க மாட்டேன், தூங்குவாங்க. பார்த்தாலும் கவலை இல்லை.
So happy to see Mommy every day. She is very straightforward. நீங்கள் பயங்கர straightforward அம்மா. நீங்கள் வந்து ரைட் சைடு எனக்குள்ள தெரியும் ஏம்மா. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்க வேண்டியது. சரிங்க வாங்க, கீ ரெடியாக எடுத்து பாருங்க. இங்கே வாங்க. இன்னொரு பொரியல் பண்ணிடலாமாம்மா? சும்மா நின்று இருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுவோம். நான் சாப்பிட்றேம்மா. நேற்று ஜக்ரியா கடையில் சாப்பிட செம்ம சாப்பாடுமா. நான் போகலாமா ஒரு நாளைக்கு? அது இது பண்ணதுக்கப்புறம் கீரை அரைச்சிருக்கோம், கோகனட்டையும் போட்டு அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் தயிர் விட்டு கலக்கிட்டு லெமன். So we'll blend the spinach with all this. இது இல்லை, இது புரியணும். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அத்தனை விடணுன்ட்டு இல்லை, பார்த்துன்னு அளவாக பாருங்க. நீங்கள் கீ வந்து இதை மூடி வச்சும் பண்ணலாம், இதை திறந்து வச்சும் பண்ணலாம். இதை திறந்து வைக்கிட்டா அதுக்கு பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திறந்து வச்சாலும் ஒரு கீ ஆகும். நீங்கள் மூடி வச்சு ப்ரெஷர் பில்டரான்னு பார்க்கறதுக்கு மூடி வச்சு பண்ணலாம், இல்லை நீங்கள் திறந்து வச்சு கூட பண்ணலாம். கீ மோடில் இந்த தண்ணி எல்லாம் வெளியில் போகிறதுக்கு நீங்கள் மூடி வச்சாலும் திறந்து வச்சாலும் பிரச்சனை இல்லை. வெஜிடபிள்ஸ் குக் பண்ணுறது, ரைஸ் குக் பண்ணுறதெல்லாம் திறந்து வச்சு குக் பண்ணக்கூடாது. ஒன்றாகுதுமா, ஒன்றாகுது. இது நம்ம இது கேஸ் இதை திறக்கிற மாதிரி எவ்வளோதான், நம்ம வெசல் திறக்கிற மாதிரி எவ்வளோதான். ஸோ இதை நிறுத்தி வச்சுட்டாங்கன்னா ஸ்டீம் பாட்டுக்கு வெளியில் போய்க்கும். குழம்பு பச்சடி ஒன்று பண்ணிடலாமா? சும்மா நிற்கிற நேரத்தில் ஏதோ ஒன்று பண்ணலாமேன்னு பார்த்தேன். சரி இங்கே வாங்க, இங்கே வாங்க. ஓலன் கதை ஒன்று சொல்லிடுங்க. என்ன எதுக்கு, என்ன ஓலன் உங்கள் சின்ன வயசில் உங்கள் பாட்டி அம்மா என்ன எப்படி பண்ணுவா பாட்டி, ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க. ஓலன் கதை என்ன? ஓலன் கேரளாவில் ஓலன் ஸ்பெஷல். சத்திக்கு வந்து ஓலன், காலன், குறுக்கு காலன், அவியல், பச்சடி, பரங்கிக்காய் பச்சடி. ஏன்னா இது அங்கே வந்து இதெல்லாம் நிறையா விளையும். வீட்லேயே ஆற்றுலேயே தோட்டத்தில் போடுவா. தோட்டத்துக்கு போட்ட காய்கறியில் இது விடுவா. பரங்கிக்காயெல்லாம் நிறையா ஆச்சுன்னா அதை வந்து காம்பை போட்டு கட்டி மச்சுள்ளுன்னு இருக்கும் இருட்டு ரூமு. அந்த ரூமுக்குள்ளே காய்கறி எல்லாம் தொங்க விடுவா. மாசக்கணக்காக வச்சுருக்கா. மழை காலத்துலாம் காய் கிடைக்காது. சரியா? அது 2-3 மாதம் இருக்கும் காய். அதாவது இப்படி ஒன்றுக்கு ஒன்று அடிப்படாமல் தொங்க காம்பை போட்டு கட்டி மேலே இப்படி தொங்க விடுவா. அதை உரி மாதிரி பரங்கிக்காய் கட்டி விடுவா, பூசணிக்காய் விடுவா, அப்புறம் அந்த வெள்ளரிக்காய் விஷுக்கு வாங்குறமே அந்த மலபார் வெள்ளிக்காயை கட்டி தொங்கிடுவா. நேந்திரம் கொலையிட்டு நேந்திரம் வந்து காயா தொங்கிடுவா. அது வந்து ஒரு வாரம் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு இப்படி தொந்தா பல தொங்க விடுவா. அப்படி கீழே வச்சேன்னா அடிபடுன்ட்டு இது பண்ணி வச்சுப்பா. அப்புறம் இந்த பயத்தங்காயெல்லாம் கட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் வெயில் உணர்த்துறாப்பெல்லாம் உடச்சி ட்ரை மாதிரியே கொஞ்சம் பண்ணி வச்சுப்பா. அதெல்லாம் வத்தல் மாதிரியா. ஏன்னா மழை காலத்துல அந்த காயெல்லாம் கிடைக்காது. சேனை அப்படி அதே மாதிரி பண்ணி வச்சுப்பா. கட்டி தொங்க விடுவா.
உருளி மாதிரியா நூலை உரியில கட்டி உரி மாதிரியா நாரில் பண்ணி தேங்காய் நாரில் வாழை பண்ணி தொங்க விடுவான். தேங்காய் நாரை பின்னி இப்படி தொங்க விடுவான். இதெல்லாம் மழை காலத்துல உருளைக்கிழங்கெல்லாம் இங்கே அவ்வளோவா கிடையாது. கேரளா கப்பக்கிழங்கு, இந்த கிழங்கு கப்பக்கிழங்கு ஆற்றுல நிறைய அதான் நிரம்பரி நாங்கள் பிடுங்கும் போது சேர்த்துட்டு 2-3 குழந்தை கூட வர இதுக்கு மாமா பிடிங்க. கப்பக்கிழங்கை வந்து அவ கட் பண்ணி பொடி பண்ணி தூள் பண்ணி வச்சு குழந்தைகளுக்கு கூழ் மாதிரியே கொடுப்பான். பொரியல் பண்ணுவா. வெட்டி 4 வெட்டி போட்டு சர்க்கரையும் தேங்காயும் போட்டு கொடுப்பா. அப்புறம் வந்து அப்பளம் பண்ணுவா. கப்பக்கிழங்கு சின்ன சின்ன வளம் மாதிரியா ஜவரிசி விட மாதிரி தட்டி வெயில வைப்பா. வெள்ளம் பண்ணுவா. கப்பக்கிழங்குல சேப்பங்கிழங்குலாம் இவ்வளவு பெருசு கிடைக்கும். இவ்வளவு பெருசு கிடைக்கும். அதெல்லாம் இப்படி கட்டி வச்சு கட்டி தொங்குறாப்புல வச்சுன்னா 1 மாசம் வச்சுக்கலாம். சேப்பங்கிழங்குல அப்படியே வச்சுப்பா. அப்புறம் வந்து இப்படி சுருங்கி போயிடும். அப்புறம் பெலாக்காய் சேப்பங்கிழங்கு எல்லாம் பெலாக்காய் பிஞ்சு பெலாக்காயாக பிரித்து அப்படி வச்சுப்பா. ஒரு 15 நாளைக்கு அதை நிற்கும். அப்படியே மரத்துலேருந்து படித்தேன். பால் இப்படி வடியும். பால் மேலே படாமல் பண்ணி வச்சுப்பா. இந்த மழை காலத்தில் இந்த காய்கறிகள் தான் மழை காலத்தில் இந்த காய்கறியெல்லாம் வச்சு அவர் யூஸ் பண்ணிப்பா. அவ்வளோ 2-3 மாதம் தாங்குமா? முழுசா அப்படியே கட் பண்ணி அப்படியே வச்சா ஏன் நமக்கே வச்சிருந்தாலே வரதே 1 மாசத்துக்கு நல்லா வரதே. தகுந்தாப்புல மச்சூள் பார்த்து காய்கள் அதை இதை பார்த்து எடுத்து. மச்சூள்லாம் இந்த மாதிரி அட்டை மாதிரியா? மச்சூள்லாம் ஸ்டோர் ரூம் தான். இருட்டா இருக்கும். 4 பக்கம் ரேக் மாதிரியே போட்டு வச்சிருப்பா. அது ரொம்ப சுள்ளுன்னு வச்சுப்பா. தான் எல்லா காய்கறிகளும் அது உள்ளுக்கு போனாலே அந்த பொம்மை பெட்டியெல்லாம் திறந்து வருவா. அது மாதிரி இருக்கும் வாசம். ரொம்ப நாளாக கூட்டி வச்சு அதில் வடா வத்தா அப்பளம் ஊறுகாய் அதெல்லாம் ஜாடியில் போட்டு கட்டி இது பண்ணி வச்சிருப்பா. குழந்தைகள்லாம் விட மாட்டாளா? அது ரூம்குள்ள யாரும் இந்த குழந்தைகளும் விட மாட்டா. அதெல்லாம் மச்சுடும்பா. சரல் ரூம் பக்கத்துலேயே. சரி, ஓலன் எப்படி பண்ணுவா? ஓலன் வந்து இதே மாதிரி சதுரமனுக்கு வெறும் உருளி மாதிரியே வச்சுருப்பா. ஏன்னா அங்கே ஒரு 10 பேர் 15 பேரை சாப்பிடுவா. உருளி மாதிரி வச்சுப்பா. ஓலை வெட்டி போட்டு தட்டை சின்ன தட்டை பயிர் இருக்கு பாரு அது கூட போடுவா. அப்படி இல்லாட்டி இந்த பயிர் வந்து வேக வச்சு போடுவா. அப்படி தட்டை காய் நேற்று பண்ண பொரியல் அது மாதிரி அதை கூட கட் பண்ணி போடுவா. விரும்பின தண்ணி ஊற்றி இந்த முதல்ல நெய் வாசம் பார்த்தீங்களா? முடிஞ்சது. வாசம் வந்தாச்சா? நெய் வாசம் வந்தாச்சா? கரெக்டாக நடிகிறப்போ இங்கே வந்து பாருங்க. பார்த்தாச்சு நல்லா வருது. எப்படி இப்போ திறந்து பார்த்துட்டு இது ஸ்டீம் போக வேண்டாம். ஸ்டீம் போயிடுது பாருங்க. ஃபுல்லாக அதான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டோமே வெண்டை. கொஞ்சம் நான் வச்சுக்கிறேன் இதை. இப்போ இதை வந்து பொறுமையா என்ன அங்கே பாருங்க. இதை எடுங்க. வெளியில் எடுத்துடலாம். கலக்கினா பொங்கும். நெய்யை மட்டும் கலக்கவே விடாது. ஒரு துளி கலக்கினாலும் பொங்க ஆரம்பிச்சிடும். அப்படியே எடுத்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோ. நான் காமிக்கிட்டா கலக்கினா பொங்குறத காமிக்கிட்டா இங்கே பாருங்க. இப்போ அடங்குறதா? அப்படியே அடங்க விட்டுருங்க. இதை ஒரு கலக்கினா பொங்கிடும். எப்படி இருக்கு வாசம்? வாசம் பிரமாதம் இருக்கு. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? நெய் மேஜிக்கா இல்லையா? அது மேஜிக் தான். சுடாதுமா, கவலைப்படாதீங்க. இல்லை இதுக்கு வராமல் இருக்கு. கரெக்டாக அந்த டைம் முடியறப்ப நெய்யை எடுத்து பாருங்க. நல்ல வாசம் வரும். மூளை கசக்கி கண்டுபிடிச்சிருக்கேனா இல்லையா? சூப்பராக கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ ஒத்துக்கோங்க. மூடியில் உள்ளதாக இருக்கு. காமிங்க. சரி, பார்த்துட்டு இருக்கிற மாமிகளுக்கெல்லாம் சொல்லுங்க நெய் எப்படி காய்ச்சணும்னு. நெய் சூப்பராக வந்திருக்கு. இதில் குப்பாட்டில் நெய் வந்து சூப்பராக வந்திருக்கு. நம்மள தான் அது கலரணும், பொங்காப்ப பார்த்துக்கணும், எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். இங்கே கலர் பாருங்க. இங்கே பாருங்க. கலர் பாருங்கம்மா. இங்கே பாருங்க. கலர் பாருங்க. கருகாப்பா பால் எடுங்க. எப்படி முருங்கைக்கீரை போடலாம். அதுக்கு வாசமாக இருக்கு. அது அந்த கீரை மாத்திரம் எடுத்துல இப்போ கலர் உங்களுக்கு போதும்னா எடுத்துடலாம். எடுத்து கீழே வச்சுடலாம். கலர் பத்தாட்டி இன்னொரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நீங்கள் அப்படியே ஹீட் பண்ணிக்கோங்க. போடும்போது கலர் இந்த கசடு எல்லாம் கையில் சுரண்ட மாதிரியே இருக்கு பாருங்க. இல்லையா? சரி, எடுத்து ஊற்றி காமிக்கலாமா அடியில் எப்படி இருக்குன்னு? நான் முதல்ல மேலே எடுத்து பார்க்குறேன். மேலே போட்டா பாருங்க. க்யூராக இருக்கு. கரெக்டாக நீங்கள் காய்ச்சற மாதிரி இருக்கா? எடுத்து விடுப்போம். அடியில் யார் அது? எடுங்க. வெளியில் எடுத்துடலாம். இந்த
வச்சுருந்தீங்கன்னா அந்த ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் வேகும். இல்லாட்டி எடுத்துருவோம். வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இந்த கலர் அப்படியே லாக் ஆகிடும். இந்த பாத்திரத்தை மாற்றி வச்சாலும் சரி, இந்த பாத்திரத்தில் இருக்கிற சூட்லேயே இது இன்னும் கொஞ்சம் எது சம்பளம் இருக்க நெல் வடிக்கிட்டு கொடுங்க. நெய் சம்பளமா அது? நெய் சம்பளம். ரொம்ப பிடிக்காது. That is the residue we have. கொஞ்ச நேரம் வச்சனால சோப்பா இருக்கு. உடனே எடுத்துக்கலாம்ல. ஹாப்பியா இல்லையா நெய்? ஏமா இதை வந்து நீங்கள் டைம் வந்து இந்த இன்னும் இவ்வளோ சிவப்பு வேண்டான்னீங்கன்னா ஒரு நிமிஷம் கம்மி பண்ணிக்கலாம். ஆனா உடனே எடுத்து விடலாம். வைக்காம நம்ம வச்சு ஒரு 2 நிமிஷம் கதை பேசிட்டு இருந்தா பாருங்க, ஆஃப் பண்ணோன்னா எடுத்து வெளியில் வச்சுட்டு எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றினாங்கன்னா உங்களுக்கு கலர் இது வந்து இது ஓகே இல்லையா உங்களுக்கு? சரி சரி, நெய் முடிஞ்சது இல்லையா? அந்த கருகாப்பிலே நல்லா இருக்கும் சாப்பிட. க்ளீன் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை பாருங்க பெருசாக. சூடாக வந்து கிரானைட் வைக்க வேண்டாங்க. நல்லா வாசம். அம்மா இது கேஸ் சரி பண்ணம்மா, கேஸ் ரொம்ப ஸ்லோவாக எரியுது. இத்தனை நேரம் விசில் வந்துருக்கணும். இவ்வளோ நேரம் இருக்கு பாருங்க. எது? ப்ரெஷர் வரத்துக்கே ரொம்ப முக்கரம். கேஸ் ஸ்லோவாக இருந்தால் அடி பிடிக்கும், தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? This is a delicacy. இந்த சிம்பிளை வச்சு சமைக்கிறேன், மீடியமில் வச்சு சமைக்கிறேன்னா பிரச்சனையாயிடும். ஓப்போஸ்னால் ஹையில் தான் சமைக்கணும். என்ன நீங்கள் சாதாரணமாக சிம்பிளை வச்சு சமைச்சு மீடியம் வச்சு சமைச்சா தானே உங்களுக்கு அடி பிடிக்காது. ஆனால் ஓப்போஸில் சிம்பிளே மீடியம்லாம் வச்சிங்கன்னா அடி பிடிக்கும். ஹையில் தான் வைக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரம் ப்ரெஷர் பிடிச்சிடும். ப்ரெஷர் பிடிச்சாச்சுன்னா அடி பிடிக்காது. உங்களுக்கு சிம்மிலையோ மீடியம்லையோ வச்சாங்கன்னா ப்ரெஷர் பிடிக்கிறதுக்கே லேட் ஆகும். அப்போ அடி பிடிக்க சான்ஸ் ஜாஸ்தி. அதனால் நான் புத்திசாலித்தனமாக பண்ணுறேன் நோட்டு. சிம்மில் மீடியமில் வச்சு ஏன் அடி பிடிச்சின்னு வச்சுட்டு இருக்காது. அரை கிலோ வேணா பட்டனை தட்டினா நெய்யாக எடுத்தா. இப்போ எனக்கு லைட்டாக அடி பிடிச்ச வாசனை வருது. பார்க்கலாம். Okay, I smell slight burning. The gas flame is very low and it has taken a lot of time to build up pressure. So I'm going to check this. பிடிக்கல, ப்ரெஷரே பிடிக்கல, அடி பிடிச்சிடும். Yes. The vegetables have cooked, but I think the legumes might have burnt a bit. Let me check. கொடுங்க, இது ஸ்பூன் கொடுங்க. காய் எடுக்க நல்ல இது கீரை எடுத்து கீரை எடுத்து காயெல்லாம் ஒன்றா எடுக்கலாம். கீரை எடுத்து இது மேலே வச்சுடு. அது மாத்திரம் எடு. அடி பிடிச்சிருக்கா பாரு. அடி பிடிச்சிருக்கு, லைட்டாக அடி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி கம்மியாக இருக்கிறனால தண்ணி இதாக இருக்கும். தண்ணி திருப்பி தண்ணி கம்மியாக இருக்கிறனால எங்கே படாது. இது தண்ணி கம்மியாக இருந்தனால அடி பிடிச்சது கிடையாது. ப்ரெஷர் ஃபுல்லாக லீக் ஆகிருக்கு, அதனால அடி பிடிச்சிருக்கு. புரிஞ்சுதா? சரி சரி. அதனால் இது சொல்யூஷன் வந்து தண்ணி ஜாஸ்தி விடுறதில்ல.
கேஸ் வந்து நல்லா சர்வீஸ் பண்ணி ஹை ஹைட்டில் வர மாதிரி வச்சுக்கணும். இது 10 நிமிஷமாக இருக்குது, 5-6 நிமிஷத்துக்குள்ளே விசில் வந்துருக்கணும். சரியா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? அதை எடுத்துடலாமா? அது லைட்டாக கருப்பாக இருக்கே. ஆமாம்மா, இது கருப்பாக இருக்குது, அதை எடுத்துடலாமா? So we'll just, the lentils have burnt a bit. Look at this. So I'm going to just remove them and salvage the rest. Steam build up ஆயினா ப்ரெஷர் பிடிக்கிறது உங்களுக்கு 3-4 நிமிஷத்துக்குள்ளே ப்ரெஷர் பிடிச்சி விடணும். இப்போ நீங்கள் டைம் பார்த்து நான் காமிக்கிறேன் பாருங்க, அப்புறம் வீடியோ முடிஞ்ச உடனே இது 8 நிமிஷம் 9 நிமிஷம் ஆயிருக்கு. அதனால தான் இந்த பிரச்சனை. ப்ரெஷர் ஃபுல்லாக இருந்ததுன்னா இது வந்து முக்கி எரியறதுனால ப்ரெஷரே பிடிக்க மாட்டேங்கிறது. பரவாயில்லையே, சொன்னால் கேட்டுக்கிறீங்களேம்மா? So this is a problem. If your heat source is not hot enough, it won't work for OPOS. We need very high heat. If your heat source is not able to provide that heat, you will face problems like this. லேசாக பிடிச்சாலும் அடி பிடிச்சது தானேம்மா. இதனால தான் நிறையா பேர் ஓப்போஸ்னால் அடி பிடிக்கிறதுங்கிறா அச்சு பிச்சுகள். சரியா சமைக்க தெரியாமல் காய் லைட்டாக பிடிச்சிருக்கு இல்லையா? இதாவது பரவாயில்ல. வேறு பாத்திரம் மாற்றிடலாமா? இதுலேயே கலக்கட்டா? So that is caused by your weak heat source, and because this has been sitting on heat for over 8 to 9 minutes without getting pressurized. So the solution is not adding more water but using a higher heat source. We'll mix in a cup of coconut milk for the Olan. தேங்காய் இது எண்ணெய் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாமா? சரி, என்ன பண்ணணும்? லேசாக இப்படி இது பண்ணினா லேசாக ரொம்ப மசிக்க வேண்டாம், லேசாக அவ்வளோதான். அப்படி பண்ணாமல் இருந்து காய் இருந்தால் திக்கணும்னா கொஞ்சம் பாதாம். Or if you want to thicken it, you can add some nut powder. This is not traditional, but if you want to thicken it, you can mix in some kind of a nut powder. It is a watery curry, so don't expect a very thick and creamy curry. தண்ணி இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாமா? So this is தொட்டுக்கிற Olan, means to be served as a side dish. So it is slightly thicker than the regular version. We'll mix in a bit of coconut oil. Maybe a couple of tablespoons. This is done. அப்படியே அடிச்சுடுங்க, ஒன்றாகாது. So 2 learnings from this. One is that this ghee is slightly darker than I wanted it. So switch it off, take it out of the heating pot immediately if you do not want it this dark, or set the time manually. Okay, both work. And here the learning is that do not use low powered heat sources. If you have trouble, if you face charring issues, so if you face charring issues, try standardizing your pot. It's very likely that your heat source is not powerful enough. The pressure needs to build up in 3 to 4 minutes to ensure that no burning happens. If pressure builds up after 3 or 4 minutes, it's very likely that your food will get burnt.
And this also shows the importance of the right tools in your kitchen. If you have a good heat source, if you have a good blender, if you have a good knife, a sharp knife, then cooking will take absolutely no time at all. Now this will be our Keerai Thayir Pachadi, spinach raita basically. So spinach blended with salt, chilies and yogurt. Lemon. You can also mix in a bit of lemon if you like. So if the yogurt is not sour enough, you can mix in a souring agent. Talipa? Mix in some bottle. Tadaka Olan ke? And you have ghee, you have Thayir Pachadi, and you have Olan. Seri, taste paathu solunga correct ah? Adla and thinja smell varada parunga. இல்லை தேஜு வாசம் இல்லை நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு பாட்டியத்தில் பண்ணுற பழியாக இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அருமை அம்மா உன்னுடைய தயிர் பச்சடி சூப்பராக இருக்குமா எனக்கு கைப்பக்குவம் சூப்பராக இருக்காம்மா சூப்பராக இருக்கு அப்படியா கை மனம் இருக்கா எனக்கு கை மனம் சரி நெய் தான் கொஞ்சம் கருத்து கொடுத்தோம் பாருங்க நெய் கொஞ்சம் அந்த நான் பேசிகிட்டே இருந்தோம் இல்லையா அப்போ கொஞ்சம் பரவாயில்ல சவந்திருக்காங்க தான் இந்த சவப்பு தாத்தாக்களே தான் வேணும்பா சவந்திடும்பா வாசப்பா அருமை நல்ல டேஸ்ட்டு ஸோ நல்ல டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கு That's how it looks. தாத்தா கேட்டாப்ல Absolutely golden. Mom says my grandfather likes it this way. தாத்தாக்கு சவந்து தான் வேணும் சாப்பாடு நெய்யம்மா நல்லா And this will store long. The more caramelized the ghee is, the longer it stores. So, மூணுமே ஓகே அம்மா இன்னைக்கு பிரமாதமாக இருக்கு இதை மட்டும் கொஞ்சம் கருக்கிட்டோம் நாளைக்கு அதை ரெடி பண்ணிக்கலாம் நாளைக்கு கேஸ் மாற்றிடலாம் என்ன நாளைக்கு வேண்டாம் இன்னைக்கே எடுத்து வை மேலே இருக்கு Thanks a lot guys. We'll catch you tomorrow with another live. Oh, finally my mom has said okay for new equipment, new gas, new mixie. எடுத்துன்னு வா மிக்ஸி முதல்ல வாயில் சொல்கிறேன் எடுத்துன்னு வா